யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அச்சச்சோ, போச்சு போச்சு, வசமா மாட்டிக்க போறேன். வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது இவன்? ஏய், இப்பவே பயந்து சாகாத. ஒருவேளை நீ வீட்டுக்குள்ள இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டா நீ வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன்னு மாத்தி சொல்லிடு. ஆனா அவங்க இங்க இருந்து தானே உள்ள போயிருப்பாங்க. எப்படியும் நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும்ல. போச்சு போச்சு, மாட்டினேன் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஏய், பயப்படாதடி, அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். ஒன்று பண்ணு, எப்பவும் போல பேக் டோர் வழியா அந்த பக்கமாக போய் நின்று. யுவன், இன்னைக்கு நான் வெளியே வரனால பேக் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். போச்சா, இது வேறையா? சரி சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பின்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கார்டன் இருக்குல்ல, அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்னென்னு கேட்டால் ஃபோன் யூஸ் பண்ண வந்தேன்னு சொல்லு. பயத்தை மட்டும் தப்பி தவறி கூட மூஞ்சில காட்டிடாத. அவங்க நம்புற மாதிரியே சொல்லு. சரி. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டா அவ்வளோதான்ல, நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே முடியாது. ஏய், நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ பாட்டுக்கு தைரியமா உள்ள போ. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீ தைரியமா போ. சரி யுவன், சரி. அதெல்லாம் இருக்கட்டும். நான் உள்ளே போய் மாட்டிக்கிட்டா அப்புறம் உங்களை மீட் பண்ண முடியாது. அதனால ஏய் ஏய் ஏய், என்னடி இந்த ரணகாலத்திலேயே உனக்கு ஒரு குதூகலம் கேட்குது பாரு. ஆளை பாருங்க, ஒழுங்கா போடி. முடியவே முடியாது. ஒருவேளை வீட்டில் போய் அடி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஏதாவது எனர்ஜி பூஸ்ட் கொடுங்க, அப்பதான் போவேன். ஏய் மகா, நீ இருக்கியே. சரி, கிட்ட வா. ஆனா இதெல்லாம் போங்காட்டுங்க. நான் கொடுத்த மாதிரியே கொடுக்குறீங்க. எப்ப பார்த்தாலும் கையில கணத்துலன்னு. இப்போதைக்கு இது போதும், ஒழுங்கா கிளம்பு. போறேன். ஆனா ஏய் மகா, அங்க பாருடி உங்க அப்பா. யாருமே இல்ல. ஏங்க, பயங்கர ஃப்ராடுங்க நீங்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போடி குட்டச்சி. நான் வரேன். ஒரு வேளை மாட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணி சொல்லிடு. இல்லைனா உங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களே சாந்தி பாட்டி, அவங்க கிட்டையாவது சொல்லிவிட்டுரு. நான் வரேன். சரி, நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரிடி, நீ பார்த்துக்கோ. மறக்காம மெசேஜ் பண்ணிடு. சரிங்க. மகாமா, இங்க எதுக்காக வந்து நின்றுட்டு இருக்க? சாந்தி பாட்டி வேற இன்னைக்கு வேலைக்கு வரல. நாங்க பதறி போயிட்டோம். காணுமேனு வீடு முழுக்க தேடிட்டே இருந்தோம். இல்லப்பா, வீட்ல தனியாவே இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சு. ஷாலு கால் பண்ணா, அதான் டவர் வேற கிடைக்கலையா, கீழே இறங்கி வந்து நின்று பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியாடா, நாங்க பயந்தே போயிட்டோம். சரி வாமா, வீட்டுக்குள்ள போலாம். சரி, சாப்பிட்டியா இல்லையா? இல்லப்பா, இனிமே தான் சாப்பிடணும். சரிடா, அம்மாவை ஏதாவது சூடா சமைக்க சொல்றேன். சரி வா. சரிங்கப்பா. அப்புறம் அப்பா, நான் டிராயிங் காம்படிஷன்ல மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நீ டிராயிங் வரைகிறதுலையும் போட்டியில் கலந்துக்கிறதுலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதனால உன் படிப்பு கிடக்கூடாது. சரிங்கப்பா. ஆனால் டிராயிங் ஸ்கில்ஸையும் நான் நிறைய வளர்த்துக்கிட்டா அதில் என்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எதுவாக இருந்தாலும் படிப்புக்கு அப்புறம் தான்டா. முதல்ல நீ நல்லா படிச்சு முடி, அப்புறம் இந்த டிராயிங்லலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். நீ காம்படிஷனில் கலந்துக்கணும்னா கலந்துக்கோ, ஆனால் அதனால உன் படிப்பில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. சரிங்கப்பா. சரி வாங்க, உள்ள போலாம். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும். கதவுகளை திருடி விடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூத்து போனது. வாசல் கையாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. பிரியா, லட்சு கூப்பிட பாருங்க. என்னடி? நான் பசிக்குதுமா. ஏய், உங்க சித்தி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வெளியே வந்த. இந்நேரம் நீ சாப்பிட்டுப்பியே. சாப்பிட தான் வந்தோம், ஆனா அதுக்குள்ள தான் பைக் ரிப்பேர் ஆயிருச்சு. ஏய், போய் சொல்லாத. உங்க சித்தி இவ்ளோ நேரம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டா. ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பா. இல்லம்மா, நீ வேணா பாரு, பாப்பா வயிறு எம்டியா இருக்கு. இருக்கும்டி இருக்கும். எனக்கு என்னமோ நீ வேற எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வா, நான் சாப்பாடு தரேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான். எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம். பன் பட்டர் ஜாம் வேணும். அதான பார்த்தேன், திடீர்னு பசிக்குதுன்னு சொல்றியேன்னு. நான் வரும்போது தான்
ஒரு ஆப்பிள் எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதே தான் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்து பன் பட்டர் ஜாம், அதெல்லாம் இன்னைக்கு வாங்கி தர முடியாது. ஒழுங்கா வீட்டுக்கு வா. ஏய், நான் தான் சொல்றேன்ல, இந்த நேரத்துலலாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா வீட்டுக்கு வா சொல்லிட்டேன். ஷோ, அடம் பிடிக்காத லட்சு. என்னாச்சுங்க, வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? வீடு இன்னும் வரலையே. ஐயா இறங்குங்க. அச்சச்சோ, அப்பா கோபப்பட்டுட்டாரு. எல்லாம் ஒன்னாலதாமா, நீ எனக்கு பன் பட்டர் ஜாம் வாங்கி தரலல, அதான் அப்பா கோபப்பட்டு ஒரு நடு வழியில இறக்கி விட்டுட்டு போறாரு. இல்லப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அட, இவ ஒருத்தி. என்னாச்சுங்க, எதுக்கு வழியில நிப்பாட்டிட்டு இறங்க சொல்றீங்க? லட்சு தான் குழந்தைன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல ஆர்கியூ பண்ணிட்டு வரீங்க. சரி இறங்குங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்ல அருண், அதெல்லாம் வேணாம். எனக்கு காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது. என்ன பாக்குறேன்? இல்லம்மா, காஃபி குடிக்காட்டி அந்த நாளே ஓடாதுன்னு சொல்லுவ. இப்ப காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு சொல்ற. இப்ப இருந்து எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. போதுமா? ஏங்க, நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் வேணாம். அன் டைம்ல இவ ஏதாவது சாப்பிட்டா இவளுக்கு ஒத்துக்காது. அட, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா எதுவும் ஆகாது. வாங்குங்க. சரி, கீழே இறங்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். ஒரு காஃபி, அப்புறம் ஒரு பன் பட்டர் ஜாம். சார் வேற ஏதாவது? இல்ல வேற ஏதாவது வேணும்னா நாங்க சொல்றோம். ஓகே சார். என்ன, ஒரு காஃபி தான் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இவங்க 2 பேரும் வாய் பார்த்துட்டு உட்காருது. கார்ல வச்சு ஏதோ பேச்சுக்கு வேணான்னு சொன்னோம். அதுக்கு உண்மையாவே ஆர்டர் பண்ணாம விட்டுட்டாரு. நம்ம வேற அழுது பசிக்குது. இவர் வேற ஆர்டர் பண்ணாம விட்டுட்டாரே. இப்போ என்ன பண்றது? நம்ம கூப்பிட்டு ஆர்டர் பண்ணாலும் கேவலமா இருக்கும். சரி, வீடு போற வரைக்கும் பசி தாங்கிக்க வேண்டியதான். சார் உங்க ஆர்டர். ஏங்க, காஃபி ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. என்னது, எனக்கா? ஆமாங்க, இங்க பிரியான்னு வேற யாராவது இருக்காங்களா என்ன? உங்களுக்கு தான், எடுத்து குடிங்க. இல்ல அருண், நீங்க ஒன்று தானே ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குன்னு நினைச்சேன். இல்ல பிரியா, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ணேன், எடுத்து குடிங்க. ஓ அப்படியா? ஆனா எனக்கு காஃபி வேண்டாமே. நடிக்காதீங்க பிரியா, காலையில இருந்து அழுது டயர்டா இருக்கீங்க. இந்நேரம் உங்களுக்கு பசிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காஃபி குடிச்சாதான் இந்த நாளே ஓடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். எடுத்து குடிங்க, சூடு ஆறிட போகுது. இல்லைங்க, அது குடிங்க, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இரண்டும் கை கோத்து சேர்ந்தது, இடையில் பொய் பூத்து போனது. வாசல் கையாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. சொல்லு லட்சுக்குட்டி. எனக்கு இந்த பண்ணை ஊட்டி விடுறீங்களா? ஏய், ஏண்டி உன் கைக்கு என்னாச்சு? என் கையில தான் இந்த ஃப்ரூட் இருக்கே. சும்மா அவர் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காத லட்சு, நீ எடுத்து சாப்பிடு. ஐயோ, இதுல என்ன இருக்கு? ஏன் பொண்ணுக்கு நான் ஊட்டி விடுறேன். இந்த குட்டிமா. பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். மச்சான், இங்க மரத்தடி சொட்டு சொட்டா விளையாடுறது அழகா இருக்குல்ல? அழகா தான் இருக்கு. ஆமா, இதை யார் க்ளோஸ் பண்ணது? நான் தான். இந்த பால்கனி ஃபுல்லா தண்ணியாகுது, அதனால தான் விண்டோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ஓகே ஓகே. சரி, இன்னும் தூங்கலையா? இல்லை மச்சான், மழை பெய்யுதுல, அதான் இங்க நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன். மழையை ரசிக்கிறதுக்கு பதிலா இந்த மச்சானை ரசிக்கலாம். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏய், இதை விட பெரிய வேலை ஏதாவது இருக்கா சொல்லு. இதுதாண்டி எனக்கு முக்கியமான வேலை. உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது சுத்த டைம் வேஸ்ட். சரி, நான் ரூமுக்கு போறேன். அட மச்சான், என்ன பண்றீங்க நீங்க? எங்க ஓடுற? கொஞ்ச நேரம் நின்று பேச. முன்னெல்லாம் எவ்வளோ நேரம் நின்று பேசிட்டே இருப்போம். நீ பாட்டுக்கு நின்று கேட்ப. இப்போ 2 வார்த்தை பேசினாலே எகிரி குதிச்சு ரூமுக்கு ஓடிடுற. முன்னாடிலாம் நீங்க இந்த மாதிரி எதையும் என்கிட்ட பேச மாட்டீங்க, ஆனா இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் லவ்னு லோன்னு பின்னாடியே தெரியுறீங்க. எனக்கு எரிச்சலா இருக்கு மச்சான். ஏண்டி இந்த மச்சான்னு கூப்பிடுறத கொஞ்சமாவது நிறுத்தேன். ஏன் 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 நான் ஏன் நிறுத்தணும்?
இங்க வந்து நம்ம பேச ஆரம்பிச்சதுலேருந்து நீ பேசுற வார்த்தையில மச்சான்னு கூப்பிடுற வார்த்தை தான் அதிகமா இருக்கு. அது பழகி போச்சு மச்சான். சின்ன வயசுலேருந்து உங்களை மச்சான் மச்சான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சா, அதனால தான் இப்பவும் மச்சான் மச்சான்னு வாயில் வருது. ஏன் குட்டிமா, இது வரைக்கும் நீ என்ன என் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லைல்ல. ஒரு தடவை என் பேர் சொல்லி கூப்பிட. ஆ ஆ ஆ அஸ்கு புஸ்கு, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஹேய் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு தடவை உன்னை என்ன ஐ லவ் யூவா சொல்கிறேன். என் பேர் தானே சொல்கிறேன். ஒரே ஒரு தடவை ஆதின்னு கூப்பிட. ஆமாம், இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? மச்சான் மாமான்னு கூப்பிட்டா பேரை சொல்கிறது, பேர் சொல்லி கூப்பிட்டா மாமான்னு கூப்பிடு, மச்சான்னு கூப்பிடுன்னு கெஞ்ச வேண்டியது. அது அப்படிதான், எது கிடைக்காம இருக்குதோ அதை தானே கேட்க முடியும். சரி சரி சரி, ஒரே ஒரு தடவை ஆதின்னு கூப்பிட. முடியவே முடியாது. ஏய் ப்ளீஸ் பெர்சி, ஒரு தடவை. ஒருவேளை உங்கள் மேலே எனக்கு லவ் ஃபீல் வந்துச்சுன்னா அப்போ கூப்பிட்றேன். செல்லக்குட்டி, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை, சீக்கிரமாவே உன் மனசு மாறிடும். எப்பப்பா குட்டிமாங்கிறீங்க, செல்லக்குட்டிங்கிறீங்க. ஏன் அத்தை பொண்ணு, நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். குட்டிமா, என் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, புச்சி குட்டி. எப்பா 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 போதும். சரி பெர்சி, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? விளையாடலாமே. ஓகே, நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அதுக்கு நீ ஆப்போசிட் வேர்ட் சொல்லணும். ஓகே. ஓகே, பேட். பேடுக்கு ஆப்போசிட் குட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு. சொல்லுங்க. மென். உமன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஆமா, எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஹேய், நீ இப்போ என்ன சொன்ன? அதை திரும்ப சொல்லு, உனக்கே புரியும். ஐ ஹேட் யூ, ஐ லவ். மச்சான், இதெல்லாம் பூங்காட்டம், இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. ஹேய், என்னவோ ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்க. இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த டேட்டை என் டைரியில் குறித்து வச்சுக்குவேன். இன்னையிலேருந்து நம்ம லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பூங்காட்டம், இதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கிட்டாடியும் சரி, இனிமே நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. அது முடிவாயிருச்சு. இனி அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கிஃப்ட் கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். இன்னைக்கு ஒரு அசத்திடலாம். குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா சத்தத்தையே காணும். ஏ டேய் வினோத், இப்படியா பண்ணி தொலைப்ப? டோர்ல சாயும் போது லாக் ஆயிருக்கா இல்லையான்னு கவனிக்க மாட்டேன். இவர் எப்படி உள்ள வந்து விழுந்தாரு? நம்ம தான் டோரை ஒழுங்கா மூடலையோ? நல்ல வேலை, குளிச்சு முடிச்சிட்டோம். இல்லைனா கையில் என்னத்தையே வேற வச்சிருக்காரே. ஓ ஓ, ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்காரா? வரலாற்றுலேயே முதல் முறையா பாத்ரூம்குள்ள வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறவர் இவராக தான் இருப்பார். ஆனால் இப்போ இவர் இங்கே சொல்ல விடக்கூடாதே. இன்னும் 2 மாதம் சுத்தலை விட்டுட்டு தான் சொல்ல வைக்கணும். ஹலோ, இப்படி பாத்ரூம் உடைச்சிட்டு உள்ளே வந்து விடுறீங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? இல்லடி, நான் டோர்ல சாஞ்சேன், ஆனா அது லாக் இல்லாம இருந்திருக்கு, அதான் தெரியாம உள்ள வந்துட்டேன். எனக்கு என்னமோ அப்படி தெரியல, எது தெரிஞ்சே வந்த மாதிரி இருக்கு. அது என்ன கையில் ரிங்கலாம்? ஹோ, பாத்ரூம்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவேன்னு நினைச்சீங்களோ? சீச்சி, இல்ல, இதை இங்கே வச்சு நான் பண்ணணும்னு பிளான் பண்ணல. வெளியே வா, அப்புறம் தரேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். முதல்ல இங்கிருந்து வெளியே கிளம்புங்க. இல்ல ஸ்வேதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வெளியே போக போறீங்களா இல்ல அத்தை கூப்பிடவா? இவ ஒருத்தி ஆவோன்னா போலீஸை கூப்பிடுறேங்கிற மாதிரி அத்தையை கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹலோ மிஸ்டர், உங்களை தான். இப்போ வெளியே போறீங்களா இல்லையா? இல்ல ஸ்வேதா, ஏதோ வந்ததும் வந்துட்டேன், அப்படியே நான் சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேனே. எது எது? நீங்க சொல்ல வந்த விஷயத்த இங்கே வச்சு சொல்ல போறீங்களா? எப்பா, என்ன டேஸ்டோ. ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி கேனத்தனமான ஐடியாலாம் யார் கொடுத்தா? எனக்கு நல்லா தெரியும். உங்க கூட 2 பேர் சுத்திட்டு இருக்காங்களே, ஃப்ரெண்டுங்கிற பேர்ல. எப்படியோ ஒன்னு என் மச்சான் ஆதி, உன்னு அந்த ஆரஞ்சு மண்டைய, இவங்க 2 பேர் ஐடியாவில் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றா. ஹலோ, உங்களை தான். இல்ல ஸ்வேதா, நானே தான் யோசிச்சேன். டைமண்ட் ரிங்
எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ஏதோ என்கிட்ட இல்லாததை வாங்கி கொடுத்த மாதிரி ஓவர் பில்டப்பா கொடுக்குறீங்க. இதெல்லாம் சாதாரணம். இருந்தாலும் உனக்கும் உன் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறது ஸ்பெஷல் தானே? என்னது ஹஸ்பண்டா? இன்னும் 2 மாசத்துல டிவோர்ஸ் கொடுத்து என்ன சஸ்பெண்ட் ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப போறீங்க? ஷோபா, எங்க சுத்தினாலும் அங்கேயே வராத. சரி சரி, இப்படியே நீ பேசிட்டு இருந்தீன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துடுவேன். ஒன்று வெளியே வா, அங்கே வச்சு சொல்கிறேன், இல்லைன்னா இங்கேயே வச்சு சொல்லி முடிச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வெளியே கிளம்புங்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் குளிச்சு முடிச்சிட்டாளே, இன்னும் என்ன வேலை? என் கை காலுக்கெல்லாம் பாடி லோஷன் போட்டுட்டு தான் நான் வெளியே வருவேன். நம்ம மனசுல நினைச்சது அவ்வளோ சத்தமாவா கேட்டுச்சு? ஆமாமா கேட்டுச்சு. உங்க மானங்கிட்ட மைண்ட் வயசு வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. சரி வெளியே போங்க. எப்பா போறேன்டி, விரட்டிட்டே இருக்காத. உனக்கு போய் ரிங் வாங்கிட்டு வந்த பாரு, அதுக்கு எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு வாங்கி கொடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கும். ஹோ அப்படியா? சரி ஒன்று பண்ணுங்க. அப்போ உங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுருங்க. ஷோ படுத்தாத. ஏதோ நான் கொஞ்சம் இறங்கி வந்துட்டேங்கிறதுக்காக ஓவரா ஆடாத. அப்புறம் நான் திரும்ப ஆரம்பிச்சேன்னா நீ தாங்கிக்க மாட்டேன். ஓ அப்படியா? இந்த ஸ்வேதா கிட்டே சவாலா? அதையும் பார்த்துடலாம். யமா, நான் சவாலும் விடல, சக்கரை பொங்கலும் செய்யல. நீ தயவு செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியும். இந்த ரிங் எனக்கு வேணாம், போதுமா? இங்கே என்னோட பதில சொல்லிட்டேன், நீங்க கிளம்புங்க. சரி நான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்னது? இல்ல, ஏதோ பாடி லோஷன் அப்ளை பண்ணணும்னு சொன்னியே, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? என்னது இது திரும்பிட்டா? ஒரு வேளை ஏதாவது தப்பா கேட்டுட்டுமோ? டேய் வினோத், உனக்கு தான் இந்த ரொமான்ஸ் எல்லாம் செட் ஆகாதே. மறுபடியும் கோச்சுக்கிட்டாலோ? இப்போ என்ன பண்றது? ஸ்வேதா, டே 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 இன்னும் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கடா. ஸ்வேதா சாரி, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? சாரி. அடே என்னடா மூஞ்சி தூக்கி வச்சு நிக்கிற? சரி வா சாப்பிடலாம். அட போங்கம்மா, எனக்கு பசிக்கல. அட பசிக்கலையா? நீ பசிக்கலன்னு சொல்ற ஆள் கிடையாதே. நான் சமைச்சு வச்சா நேரத்துக்கு கரெக்டா கொட்டிப்பேன். மா, அவ கூட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க. என்னடா பண்றது? என் மருமக அப்படி என்ன மாத்திட்டா. சரி என்ன விஷயம்? மூஞ்சி எதுக்கு இப்படி வாடி இருக்கு? இந்நேரம் உங்க மருமக மூஞ்சி வாடி இருந்தா அழுதுட்டே என்னன்னு விசாரிச்சிருப்பீங்க. ஏன் மூஞ்சி வாடி இருக்கு, ஆனா சிரிச்சுட்டே என்னன்னு கேக்குறீங்க. ஓ ஆமால, இரு. இப்போ ஓகேவா? சொல்லு தம்பி, என்னாச்சு? எப்பா, நீங்க அவளையே மிஞ்சிருவீங்க. தயவு செஞ்சு முகத்தை நார்மலா வைங்க. சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லம்மா, நான் ஸ்வேதாக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதெல்லாம் அவ ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறா. நான் அவகிட்ட கொடுத்து என் மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அவ ஏத்துக்கிற மனப்பக்குவத்திலே இல்லை. என்னை பேசவே விட மாட்டேங்கிறா. தம்பி, நீ என்ன பண்ணியோ அதே அவ உனக்கு திருப்பி பண்ணிட்டு இருக்கா. சரி, இதெல்லாம் டைமண்ட் ரிங் கொடுத்தா சரியாயிரும்னு உனக்கு யார் சொன்னா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஐடியா. ஓ, அந்த கூமுட்டைக்கு சொல்லி இந்த கூமுட்டை கேட்டு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கு. இல்லம்மா, டைமண்ட் ரிங் கொடுத்தா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு யூஸ்வலா ஜுவல்னாலே ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அடே கிறுக்கு பயலே, பொதுவா பொண்ணுங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் தான். ஆனா உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ வாங்கி கொடுத்தாதான் அவ மனசு சந்தோஷப்படும். அதுக்கு நான் என்ன பண்றது? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. சாப்பிட்றதா இருந்தா எதுனாலும் நல்லா சாப்பிடுவா. ஒரு பிரியாணி நான்வெஜ்னா வெளுத்து கட்டுவா. மேக்கப்புக்கு குறைச்சலே வேண்டாம், விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கிறுக்கு வேலை பண்ணிட்டே தெரியவா. ஸோ மேக்கப் ஆக்சசரிஸும் அவளுக்கு பிடிக்கும். ஜுவல்லும் அப்படிதான். அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அண்ட் மேட்சாக போடக்கூடிய ஆள். ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு எனக்கு தெரியலையே. கண்ணாடி முன்னாடி போய் பாரு, தெரியும். என்னம்மா, ஏதாவது சொன்னீங்களா? தம்பி, உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்னு அவகிட்டயே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியலம்மா. இப்போதைக்கு அவகிட்ட கேட்டாலும் பதில் வராது. ஏதாவது இடக்கு மடக்கா பேசுவா. நீங்களே சொல்லுங்களேன், அவளுக்கு என்ன பிடிக்கும்? அடே இதெல்லாமும் பெற்றவகிட்ட கேட்ப. சரி, ஏதோ 2 பேரும் நல்லா இருக்கணும் அதுக்காக சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்டாட்டிக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி கொடு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும். அம்மா, நிஜமாவா? அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வெறும் 1 முழம் மல்லிகை பூல? அதெல்லாம் ஆகும். ஓ அப்படியா? சரி இருங்க, நான் இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் இருடா,
இன்னைக்கு ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். காலையிலேயே பூக்காரர் பூ வித்துட்டு வந்ததும் எப்படியும் ஸ்வேதா ஆசைப்படுவான்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன். உங்க ரூம்ல தான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீ கவனிக்கலையா? இல்லைம்மா, நான் அதெல்லாம் கவனிக்கல. சரிம்மா, அப்போ நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஏப்பா நீ என்னைக்கோ வாங்கி கொடு. சரி முதல்ல சாப்பிடவா? ம், சரிங்கம்மா. அத்தை எப்படி இருக்கு? உனக்கு என்னடி தங்கம், தங்க சேலை போல இருக்க. ஆமாம் ஆமாம், 50 கிலோ தங்கம். தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல நீங்க ரிங்கு கொண்டு வந்தப்போ நான் வேணான்னு சொன்னேன். நீங்க அதை கூட மனசுல வச்சுக்காம எனக்கு பிடிக்குமேனு மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதான் தேங்க்ஸ். ஏய் அது ஆமாம்மா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு டெய்லி வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அட பாவி, ஒரு நிமிஷத்துல இப்படி பிளேட்டை திருப்பி போட்டுட்டான். நான் வாங்கி வச்ச மல்லிகைப்பூவை இவன் வாங்கி வச்சதுன்னு சொல்லிட்டான். எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். இதுக்கு மேல நமக்கு என்ன இங்க வேலை? நம்ம நைஸா கிளம்புவோம். ஆமா, நான் இங்க வந்ததுல இருந்து பெருசா பூவெல்லாம் வச்சதே இல்லையே. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும்னு? ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கணும் ஒரு புருஷனுக்கு தெரியாம இருக்குமா? அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா வாங்கி கொடுத்தா நீ தான் கோச்சிப்பியே நினைச்சிட்டு வாங்கி கொடுக்காம விட்டுட்டேன். நல்லா இருக்குல்ல? தேங்க்ஸுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். தரை தாவும் என்னோடு நீ நிற்கும் வேளையில் புழுதியும் பளிங்காகும், புழுக்களும் புணுகாகும். கால் வைத்து நீ செல்லும் சாலையில் யார் தீங்கு செய்தாலும் மன்னிக்க தோன்றும். நீ தந்தையும் மாற்றும் என் வெட்கம் தூண்டும். காதல் வந்தால் கோபம் எல்லாமே காற்றோடு காற்றாக போகின்றதே.